மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தருக்குள் எப்போதும் மன மகிழ்ச்சியா இருப்பேன். என் உள்ளம் பயந்தாலும், என் சிந்தைகள் கவலைப்பட்டாலும், நடக்காதுன்னு சொன்னாலும், என் ஜனங்கள் என்னை சோர்வடையும்படி பேசினாலும், என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அனுதினமும் என்னை சுகத்தோடு பலத்தோடு உற்சாகத்தோடு நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியை பெற்ற நம்ம அனுதினமும் எப்படி இருக்கணுமா? மன சந்தோஷமா ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னனால அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது? ஈஸ்டர். ஈஸ்டர் தான் சொல்லக்கூடாது. ஈஸ்டர் என்றது அது ஒரு விக்கிரகத்துடைய பெயர். அது எப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். உயிர்த்தெழுதல், மரித்தார் ஒன்று உண்டு, ஆனால் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. இயேசு மரித்தார்னா அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் 3ஆம் நாளிலே. அதை அனுசரிக்கிறோம். எனக்காக அவர் பாடுகளை பட்டு, எனக்காக மரித்து, எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் சொல்லி நினைவு கூறுதல் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம்? நினைவு கூறுதல். இது நல்ல நினைவு, இது நல்ல காரியம். ஏனென்றால் இந்த காரியத்துல எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி வருகிறது. என்ன வருது? உற்சாகத்தின் ஆவி. சர்ச்சைக்கு போவாதவங்களாம் கூட சர்ச்சைக்கு போவாங்க. இல்ல, வருஷந்தோறும் சர்ச்சைக்கே போக மாட்டாங்க, அவங்க கூட போயிடுவாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு கடையில் போய் நின்று பார்த்தா வாலிப பசங்க நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. நாளைக்கு சர்ச்சைக்கு போனோம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து மரித்து 4ஆம் 5ஆம் தலைமுறையிலே ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆள வருகிறான். அடிமை கீழாக கொண்டு வருகிறான் இஸ்ரவேலை. அப்போ அந்த அடிமை கீழாக வருகிற அந்த ராஜா ஜனங்களை அடிமைப்படுத்தி அவன் என்ன சொல்றானோ அது கேட்பாங்க. ஆனா அவனுடைய தாயாரோ இயேசுவை விசுவாசிக்கிறான். இவங்க விக்கிரக வழிபாடு, அவன் தாயார் என்ன பண்றாங்க? இயேசுவை விசுவாசிக்கிறார். இயேசு ஒருவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அநேக பேர் பார்த்தாங்களா, அது ஒரு சாட்சியா சொல்றாங்க. அவர் கை வச்சா சுகம் வருமா, அவர்கிட்ட போனா சுகம் வந்துருமா, இது நடக்குமா அது நடக்குமா சொல்லி அவங்க தாயார் இயேசுவை விசுவாசிக்கிறார். உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்க இயேசுவை அடிக்கடி கூப்பிடுகிறதை அந்த ராஜா கவனிக்கிறான். சரி, தாயார் அவங்க மன விருப்பத்தின்படி ஏதாவது ஒரு செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஒரு நாள் பெலிஸ்தர்கள் எதிரி நாட்டு உள்ள ஆட்கள் படையெடுத்து வரும்பொழுது அவனும் படையெடுக்க போகிறான். அப்ப அவன் தாயார் சொல்றாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா இயேசுவை நினைச்சுக்கப்பா. அந்த போர்க்களத்துல இயேசுவை நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவன் அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கல. வயசானவங்க எதை சொல்லுவாங்க, அப்படிதானே பிறகுற பசங்க, வயசானவங்க எதை சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் பலத்துல போறான். போய் அவன் போர் புரியும் போது தோல்வி இவனை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவன் உணர்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் இவனுடைய தலை கீழே விழுவதற்கு, இவனை மேற்கொள்வதற்கு இன்னும் கொஞ்ச நேரம். அப்போ அவன் தரையில கீழே விழுந்து கண்களை அப்படியே அவன் கண்ணீரினால் கண் அப்படியே மூடினான். நம்ம மறிக்க போகிற தருவாய் வந்துருச்சு. கண்ணை திறந்தாலும் அவன் கண்ணீர் மறைத்திருக்கிறது. ஆனால் அந்த கண்ணீர் மறைப்பிலும் மேலே ஒரு பளிச்சில் ஒரு வெளிச்சம் அடிப்பதை அவன் பார்க்கிறான். அண்ணாந்து மேலே பார்த்தா ஒரு சிலுவை தெரிகிறது. வானத்தில் ஒரு சிலுவை உண்டாகிறது. அவன் தாயார் சொல்லுகிறதை அவன் நினைத்தான். இயேசுவே, நீ மெய்யான தேவன் என்றான். என்னை ஜெயம் எடுக்கும்படி செய்யும். நான் என் தேசத்திற்கு திரும்பி போகும்போது நீர்தான் தேவன் என்று எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி உம்மை வழிபட செய்வேன் என்று சொன்னான். அந்த தருணத்தில் இவன் ஜெயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தான். ஜெயத்தை எடுத்து தன் தேசத்திற்குள்ளாக வரும்போது அங்க ஃபுல்லா பண்டிகை வழிபாடுகள். அந்த தேசத்துல எப்படி ஆனவரனா பண்டிகை தான். பண்டிகைன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புத்தாடை உடுத்தி எல்லா பலகாரம்லாம் செஞ்சு பண்டிகை எது ஏத்தாலும் பண்டிகை. பிறந்த நாள்னா ஒரு விசேஷம், எல்லா பண்டிகையும் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. அவங்க தேசத்துல இந்த ஈஸ்டர் என்ற ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்கிறது. அந்த விக்கிரகத்தோடைய பிறப்புகள் எல்லாம் அவங்க வழிபடுவாங்க. இந்த நேரத்துல இவன் அந்த தேசத்துல வந்து அவன் பிரதான ஆசிரியர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இனி முதல் இயேசுவதான் ஜனங்க வழிபடணும். இயேசுவதான் அது எப்படி வழிபடணும்னு விசாரிங்க.
அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அது எப்படி கும்பிடணும்னு. அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, அவரு பின்தொடரணும்னா ஞானஸ்தானம் ஒண்ணு எடுக்கணுமா, தண்ணீரிலே மூழ்கி. என்ன எடுக்கணுமா? ஞானஸ்தானம் ஒண்ணு எடுக்கணுமா. அதை எடுத்தாதான் அவருக்குள்ளே வந்தாதான் ஒரு அர்த்தமா. அப்படியா? நம்ம தேசத்துல பஞ்சமாச்ச தண்ணிக்கு தண்ணியே இல்லையே, இத்தனை பேருக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பது, எங்க போய் கொடுக்கறதுன்னு சொன்ன உடனே ராஜாவோட கீழே இருக்கிற ஒரு ஐடியா சொல்றான். ராஜாவே, தண்ணி உள்ள முங்கி இருந்த காடியில் தண்ணியை தெளிச்சாலே போதும்ல, தண்ணியை தெளிச்சாலே போதும்ல அப்படின்னு. சரி, நல்ல ஐடியா, கூப்பிட்டு தண்ணியை ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தண்ணியை தெளிச்சு ஞானஸ்தானம் போ, ஞானஸ்தானம் போ, ஞானஸ்தானம். இதுதான் தெளிப்பின் ஞானஸ்தானம். ஆர்சிகள் இப்ப பயன்படுத்துகிறது இதுதான் தெளிப்பின் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் அப்படியே மக்களிடையிலே அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அவங்க எல்லாத்துக்கும் பண்டிகை கும்பிடுறதுனால கிறிஸ்து ஒரு நாளிலே மரித்தார், ஒரு நாளை உயிர்த்தேன். ஆனா இவ கொண்டு வந்து அந்த ஈஸ்டர், அந்த பிறப்பின் நாளிலே கொண்டு வந்து சேர்த்தார். பண்டிகை இதுவாகவே இருக்கட்டும். அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆனா இந்த பேர் கொண்டு அல்ல, அவர் உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா. அவர் மரித்தார், உயிர்த்து எழுந்தார். இது சதா காலங்களிலே நம்மளோடு கூட இருக்கிறார். இது ஒரு விசேஷம் அல்ல. கர்த்தரை நான் என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ அந்த நாள் தான் விசேஷமான நாள். அந்த நாள் தான் நான் மறுரூபமான நாள். அந்த நாள் தான் நான் புதிதாய் பிறந்திருக்கிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா.